லொக்கேஷனை வந்து சரியாக கண்டுபிடிக்க இயலாத ஒரு காரணத்தினால சரியாக கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் வந்து என்னடா பயம் கேக்கில் எடுத்துட்டு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் காசு தாங்க. ரோட்டு தெரியுது இந்த பக்கத்தால இப்ப காட்டுக்குள்ள ஏதாவது நிக்கிறனால தெரியாது. நாங்க பார்த்தோம் அவரை பாரு நீ அங்கே வரேன் சொன்னா. இப்ப நாங்க வந்து யானை காட்டுக்குள்ளதான் போய் கொண்டிருக்கோம். நம்ம நண்பன் சரியா ஏசி தான் போறான். இது தெரிஞ்சுதான் வந்துருக்க மாட்டேன். பிக்கோடைக்கு தான் போறேன். கேக்கில் எடுத்துட்டு நாங்க கேக்கில் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கோம். யானை வருமா வராதா என்ற ஒரு பதட்ட நிலை. என்னடா சொல்ற நீ? இல்லடா கவரேஜ் கவரேஜ் கட்டாமா எல்லா சிம்மிலும் கவரேஜ் இருக்காது. என்னடா பயப்படுத்தாட்டுறீங்க? 3 சிம்லே ஒட்டுக்கு இருக்கும். அது எந்த போன் ஆன்சர் பண்றாங்க. என்னடா ரோட்டு என்னதைங்க மெப்ப போட்டு திக்கூட ரோட்டு எனக்கு ஒரு ரோட் மாறல பண்றாங்க. கெஸிங் ரோட் இது எங்க போகுது? ஓ மை காட், ரோட்டு மோசம். காடு மோசம். எங்கும் இல்லை. பணமரத்தை பார்த்தா யானை மாதிரி ஏறிக்க மாட்டான். நண்பா வானத்துல வரும்போது நண்பா யானைடா தெரிஞ்சா பரவாயில்லை. இந்த ஆட்டோ நண்பா ஓடிக்கிறான்டா. மெப்படுத்து நம்ம போற இடம் தானே. இந்த ரோட் அப்படி எங்க போய் சேருது எடுத்து போய் பாருங்க. கூட ரோட்டை டைக்க போறோம். தண்ணி டேங்கி ஒன்று வரணும். எரி ஒன்று 2-3 இங்க பாருங்க ஃப்ரெண்ட், இப்படி ஒரு ரோட்ல இந்த டைம்ல டிராவல் பண்றது கூட சேஃப்டி பார்த்தீங்களா? அது கண்டிப்பா போகும். கண்டிப்பா போறது இல்லை. ஆம்புக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த காலத்துல தெரிஞ்சு என்ன பையன் சொல்லுவாங்க. என்ன ரோட் காட்டுறீங்க? இந்த திக்கோட காட்டு ஒரு காட்டுதான். எவ்வளவு தூரத்துல இருக்கு திக்கோட? 10 நிமிஷம் 5 நிமிஷம் அக்கா. ஒரு 1000 மீட்டருக்குள்ள இருக்குமே. சரியண்ணா, இப்ப என்னண்டா இவர் வந்து இப்ப இடம் சொல்லியிருக்கார். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கோல் எடுக்க எங்களுக்கு சொல்லிட்டாரு. அவர் கொச்சி ஃபார்முக்கு எப்படி போகணும்னு சொன்ன ஒரு பேர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எனக்கு பஸ் கோல் அடிக்க. சரி, மக்களே பெரிய கஷ்டப்பட்டு, அதாவது 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்து நம்ம 1 மணி 12:30 ஆயிட்டு சரியா கஷ்டப்பட்டு, அதாவது திக்கோடைக்கு, அதாவது லொக்கேஷனை வந்து சரியா கண்டுபிடிக்க இயலாத ஒரு காரணத்தினால சரியா கஷ்டப்பட்டு இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி தெரியாம இருக்கக்குள்ள எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஐயா வந்து அவர் வந்து சொன்னார், ஆட்டோ போகாது அப்படி என்னடாப்பா ரோட்டு மோசமா இருக்கு. ஐயோ
அப்போ அந்த ஐயா வந்து எங்களுக்கு இடத்தை வந்து காட்டுறதுக்காக முன்னுக்கு போய் கொண்டிருக்கேன். ரோட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வரம்பால் தான் நம்ம வந்து ஓட்டோவில் வந்து போய் கொண்டிருக்கோம். சரியான கஷ்டம். இந்த பைக் வந்து அந்த தொங்கலுக்கு போயிட்டு தொங்கலில் போய் அவரை நிற்குது. நேற்று மேற்கெஞ்சிருந்தீங்கன்னு கெஞ்சிருந்தேன். இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில அவர் ஒரு வளவுக்குள்ளால போறாப்பா. ஐயா மோட்டைக்கு போற ரோட்டில் ஆட்டோ சொல்லி போறேன். உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? என்ன மனநிலை? ஆட்டோ நாளைக்கு கம்பி போற வழியில ஆட்டோ நின்றுதுன்னு சொன்னா இறங்கி தள்ள பிளான் ஒன்று எல்லாருக்கும். நான் தள்ள மாட்டேன்டா, கூடாது. புரிஞ்சு உள்ள ஐயா போங்க பாருங்க. அவர் ரத்தத்துக்கு சின்ன வரப்ப பிடிச்சி போய் ஆட்டோ இது டிராக்டர் இல்லையே. நான் போய் அவர் டிராக்டர் அவர் டிராக்டர் நினைச்சு போய் கொண்டு இருக்கு. 12 மணி டைம்ல நித்திரவுண்ட மனுஷன் எழும்பிட்டு வந்து ஆட்டோ செய்யல. நம்ம ரிட்டர்ன் போறது வழி தெரியுமா? என்ன ரோட் அது? ரோட்டு. ஓ ஓ ஆட்டோ ஏலான்னு சொல்றது யாராவது? இது இனி ரோட் நல்லா இருக்கு. குறுக்கு வழி அளவுத்திருக்கோம். ஐயா மறுபடியும் அடுத்த குறுக்கு வழி ஆட்டோ. ஐயாவின் செயல் மிக மிக அபூர்வமான செயல். ஆனா ஒரு விஷயம் தங்க ஐயா வந்திருக்காடி நம்ம நிலைமை நினைச்சு யோசிப்பேன். இப்படி ரோட்ல இருந்து நம்ம போட்டுக்க மாட்டோம். உண்மையதான், நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ம வந்திருக்க மாட்டோம். இல்ல இது ரோட்டு நம்ம மதிக்க மாட்டோம். உண்மையா சொல்லுங்க. இது ரோட்டு நீ சொல்லுங்க. இப்போ லொகேஷனை பார்த்துருந்தாலும் ஆனா இதெல்லாம் எங்க ஒரு 2 ரோடு இருந்திருக்கும். மலைக்குள்ள சொல்லி காட்டுது. மடுவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன். இனி ஓடுறேன்னு சொல்லி கால் பண்ணா வரவே மாட்டேன். அவ்வளோ நம்ம பத்திரமா வீடு போய் சேர்ந்தோம்னா சரி. எனக்காதான் நண்பர்களே, இது வந்து ரோடு இல்லை சரியா? நம்ம போறது மலையில இல்ல போய் சொல்லக்கூடாது. நீ எப்படி போகுதுன்னு வேற கண்ட ஆட்டோ போவீல அப்படி இல்லைங்களா? ஐயா முன்னுக்கு போய் கொண்டிருக்கிய ஐயா மலை நம்ம புரிஞ்சு கொண்டது 10 இல்லை. அது எல்லாம் 10 இல்லை. கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோவை 10 நாள் தப்பு இல்லை. என்ன வேண்டி தாரதுக்கு லண்டன்ல இருக்கிறாங்க ஆச்சு விட கிடையாது. வேண்டியது போட்டா இந்த வாழ்நாட்டில் நான் பைக்ல கூட இப்படி ரோட்ல நம்ம தெரிய மாட்டோம். என்னடா நாங்க பைக்ல வந்து தாண்டி மச்சான் பகல்ல இப்படி ஒரு ரோட்ல வந்துருக்க மாட்டோம் மச்சான். இருட்டுக்கு இந்த ரோட்ல போற மாட்டோம். அவ்வளவு தைரியமான தெரியுமா நம்மளுக்கு? ஒரு ஐயா நம்பி போறோம். அந்த ஐயாவை வந்து எப்படியான ஒரு ஆளு நம்மளோட சொல்ல தெரியாது. அவர் கொண்டு நம்ம கழிச்சு இல்லை அப்படி எல்லாம் கையை விட உதவுறேன். அது உண்மை பெரிய விஷயம். எல்லாரும் உதவ மாட்டாங்க. இந்த அளவுக்கு மனசு இருக்காது. மற்றது நம்ம வந்து விஷயத்த சொன்னோன்னே இந்த இடத்த பழகி கொண்டு சரி இருங்க வாரன்னு சொல்லி இந்த இடத்த பொறுத்த கிலோமீட்டர் ஒரு மைண்ட் இல்லாட்டி பெட்ரோல்ன்ற மைண்ட் வேணும் தெரியுமா? இங்க பெட்ரோல் செட்டில் பக்கத்துல. ஆனா அந்த ஐயா அந்த இடத்துல நம்ம ஆட்டோல இருக்கிற அவரை பைக் எடுத்து வந்துருக்கிறாரு. அதுக்காக அவரை கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க. ஐயா கூப்பிட்டோம். நீ மறுப்பு கதைக்கு உடனே வந்துடுவாங்க. நீங்க வாரங்களுக்கு வந்து சரி அவருக்கு தெரியுங்க. அவரு பிள்ளைகள் மாதிரியான ஆமா ஆமா ஆமா.
ஆமா போகுது. ஆனா ஞானம் இல்லையா அந்த அவர் நீங்க ஒன்று தீர்மானம் பாத்தீங்களா? அந்த ரோட்டுக்கு டெய்லி இருக்குமா இல்லையான்னு நம்ம ஜோதிக்கல பாத்தீங்களா? நான் தொட்டு பார்த்தேன் டெடி இருக்கேன். அடிக்கடி அதை பார்த்து கொள்ளுங்க. என் பள்ளத்துக்குள்ள திருப்பி தேவையில்லை. காலையில தேடுவேன். இல்லடா விழுந்துட்டு தேட மாட்டேடா போய். இல்ல காலையில தேட மாட்டேன். எந்த ரோட்டு விழுந்து தேடலாம். கண்டுபிடிக்கிறது கண்ணுக்கு தெரியாது. எங்கடா சின்ன துண்டாடா கண்ணுக்கு தெரியாது. 8 அடி டெடிடா. 8 அடி டெடி என்றாலும் நண்பா இப்ப இந்த பெரிய வயதுக்குள்ள யானை நின்றாலே கண்ணுக்கு தெரியுது. அது இல்ல காலண்டா இவர் வந்தது கடவுள் நம்மளுக்கு வழி தந்திருக்கிற மனிதன். என்னது வாய்க்கால் பண்டு இது தானே ஐயா உன திரும்பி ரிட்டர்ன் வர தெரியும் தானே? இல்ல ஐயா நிக்கட்டும். ஐயா நிக்கிறதோட அப்ப எங்கிட்ட போறா ஊருக்குள்ள போறா மடகலப்புக்கு வைத்தியம் உனக்கு. இந்த ரோட் நான் மார்னிங் ஒரு 10 நிமிஷம் நீங்க ஏடா முடிச்சிட்டு வரணும். முடிச்சிட்டு போறேன். இந்த ரோட்ல நான் மார்னிங் வந்து ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஐயா ஐயா திடீர்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது பயமா இருக்கு. ஐயோட பேரை கேட்டுறீங்களா? இல்ல ஐயோட பேர் தான் வடிவேல். கேட்டுட்டு ஐயா தடமாறி ஆட்டு தடமாறி நம்ம போமனா அந்த 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 ஐயா அங்கட கூட்டிட்டு கொண்டு போயிட்டு அந்த வீடை காட்டுறதுக்கு குறுக்கோலிக்கலால கூட்டிட்டு போறேன். நான் போயிட்டு போக அடிக்கிறேன். போட்டோ பாத்தீங்களா? விளங்குப்பா சரி உங்க அனுபவம் என்ன? எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் மக்களுக்கு. சொல்றதுக்கு ஒன்று பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் இருக்கு கொஞ்சம். ஆனா ஓட்டத்துக்கு எந்த அளவுக்கு மட்டும் தெரியல. உங்களை கொடுக்க கொண்டே சேர்க்கிறது 2 நோக்கம். அக்கா ஒரு ஐயா வந்திருக்கேன். ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து இடத்தை காட்டிருக்கார் வீடு. நான் உள்ளுக்குள்ள போயிட்டு முடிச்சுட்டு போகிறேன். ரோட் சரியான மோசமே இல்ல. நான் உள்ளுக்குள்ளால போட்டு வந்தேன். மெயினால போகலாமண்ணே. ஆட்டோ இதுதானே வீடு என்ன? வசீகரன் அண்டா யாரு? வசீகரன் பர்த்டே இல்லை அன்றைக்கு அவருக்கு கிஃப்ட் ஆமா வந்திருக்கு.
நாங்கள் ஸ்டனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி வந்து வரோம். உங்களுக்கு தேடிதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய இடங்கள் நிறைய இடங்கள்லாம் தாண்டி பெரிய கஷ்டப்பட்டு உங்களுக்கு நிறைய தரம் கால் பண்ணிட்டோம்ண்ணா. நிறைய தரம் கால் பண்ணோம். இந்த அழகான கேக்கையும் இந்த அழகான சாக்லேட் பொக்கையும் இதோட சேர்த்து 2 மூட்டை கிஃப்ட் ஐட்டங்கள், இந்த பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதோட இந்த பாக்ஸும் உங்களுக்கு தரோம்னு சொல்லி. ஓகே ரைட். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த டைமுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குமாண்டு? எதிர்பார்க்கல. இல்லை. ரைட், ஓகே. இப்போ சாக்லேட் பொக்கே கொடுங்க. அதோட வந்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு என்ன இருக்குமில்ல, என்னவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள? எதிர்பார்க்கல. நீங்களாம் நடுங்கிறாங்க இந்த டைம்ல தான் எதிர்பார்க்கலது. பிரதர் தான் பண்ணிவாரு. யாரு? பிரதர். ஆஸ்திரேலியா நாட்டில் பிரதரா அனுப்பி நினைக்கிறீங்க. ரைட், நம்ம அதை கண்டுபிடிப்போம். அதே அப்படியே வைங்க. இதை அடுத்தது எப்படின்னா எப்படி வச்சு ஓப்பன் பண்ண நீங்க பார்க்கலாம். நீங்க பாக்குறீங்க, நீங்களும் சொல்ல வேணாம் யாரு. எத்தனை வயசு? 24. ஓகே. சும்மா பீங்க பிக்கிறது தான். யாரு போட்டோல இருக்கு? சரி, நீங்களே பாருங்க போட்டோ. நீங்க என்னது? சரி, இப்ப யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் உடைக்க போறேன். சிலதுல உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் வரலாம். இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து உங்களோட பிரதர் வந்து என்று சொல்லி சொன்னீங்கன்னே, அவர் உங்களுக்கு அனுப்பல. இல்ல, இது வந்து ஒரு கேர்ள் வந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த கேர்ளோட நேம் என்னவா இருக்கும், யாரா இருக்கும்? சாஞ்சில இருக்கு. சரி, இன்னொரு க்ளூ ஒன்றுதான். அந்த கேர்ள் வந்து டிக்டாக்ல இருக்காங்க. டிக்டாக் ஃப்ரெண்ட். சரி, இன்னொரு க்ளூ. எண்ணில் வரும் அந்த கேர்ளோட நேம், 3 எழுத்து. வெக்கப்படாம சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க யாராவது உங்களுக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்குன்னு தானே, அவங்களோட பேரை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ட்ரிங்கோல இருக்காங்க அவங்க. அப்படி ஒன்றும் இல்லை வரும். அப்படியே சாஞ்சல் ட்ரிங்கோல இருக்கிறாங்க, டிக்டாக்ல இருக்கிறாங்க, ட்ரிங்கோல ஓசில் என்ற இடத்துல இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு இடங்கள் வந்துட்டு. மாறி வந்துட்டோம். இல்ல போட்டோ தான் சரியா தெரியுது. போட்டோ அதெல்லாம் சரியா தான் அடிக்குது. யாரா இருக்கு தெரியல. சீரியஸா சரி, நிவேதான் யாரும் தெரியாதா உங்களுக்கு? பலப்புறையா டிக்டாக்ல இல்லையா? சரி, ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் ஐட்டங்கள் கிடைச்சிருக்கா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஐட்டங்கள் கிடைச்சிருக்கா இத்தனை வயசுக்கு? கிடைக்கல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பி. மேல நடக்குது. அதுல இருந்து பாத்து மேல நடக்க மாட்டா இருக்கு உங்களுக்கு. இல்ல பீவரா இருந்துச்சு. அப்படி எடுத்து பார்த்து பாடுது. இந்த இவ்வளவு கிஃப்டும் அனுப்பி இரவு 12 மணி கட்டாயம் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒத்தப்படியா நின்று இன்றைக்கு தான் இவ்வளவு கிஃப்டும் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி அது ஒரு குட்டி ஒரு ஆளுக்குன்னு சொல்லி அந்த பாக்ஸ் வந்து தந்து இருந்தாங்க. ஒரு குட்டி பாபா யாரும் இருக்கும் மருமகளுக்கு அந்த பாக்ஸ் வந்து ஸ்பெஷலா தந்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்லி அதோட 1 லட்சம் ரூபாய் காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் ப்ரைஸா வந்திருக்கு. எப்படி இருக்குது தருணம்? உங்களோட 1 லட்சம் ரூபாய் காசு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, நம்புறீங்களா? இருக்குமா? என்ன செய்வீங்க அந்த காசை வச்சு? யோசிப்போம். 1 லட்சம் ரூபாய் காசு தந்துருக்காங்க ப்ரோ.
பெரிய அந்த 1 லட்சம் ரூபாய் காசு தாங்க. 1 லட்சம் ரூபாய் காசை வட்டியா அப்படி விரிச்சு காட்டி 1 லட்சம் ரூபாய் காசு அப்படி என்னங்க அப்போ எங்களுக்கு காட்டி இப்படி காட்டிடுங்க அவங்க கேமரா பயப்படாங்க. சரி என்னது 1 லட்சம் இருக்கு. 1 லட்சம் இருக்கு. அது உங்களுக்கு தான். நீங்க இன்னும் செய்யலாம். உங்களோட பர்த்டே நாள், இந்த பர்த்டே நாள்ல நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சாமான வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ரைட் ரைட். இப்ப யாரு அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க? இந்த 1 லட்சம் ரூபாய் காசும் வந்திருக்கு உங்களுக்கு. நிவேதா தான் அனுப்பி இருக்கிறா. அந்த அளவுக்குலாம் இது இல்லை இல்லை 5 பேர் அப்படின்னு இருந்தா. ரைட். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 1 லட்சம் ரூபாய் காசு நான் தந்து உங்களுக்கு வந்து செஞ்சது வந்து ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கிற உங்களோட பிரதர். சரியா? உங்களோட பிரதருக்கு சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் கொஞ்சங்களா கஷ்டப்பட்டு பிரதர் தான் செஞ்சிருப்பாரு. வேற செய்யறதுக்கு எனக்கு சாஞ்சி இல்லை செய்யணும். அவரு இல்லாட்டி வாங்கி சவுதியில் இருக்க அவரு 5 வருஷம் செய்வாங்க. என்ன சொன்னானே கேட்டா இது இல்லாம செய்யணும்டா அவன் தான். அப்படியா? உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறது அப்படின்னா எக்கச்சக்கமா. உங்களோட சொந்த அண்ணாவா? சொந்த அண்ணா. ரைட் ரைட். இப்போ எவ்வளவு காலமா அவர் வெளிநாட்டுக்கு போய்? 13 வருஷம். 13 வருஷம். ஃபீல் பண்றீங்களா அவர் இல்லைன்னு கொடுத்துட்டு? ஆமா இல்ல பிரச்சனை சொல்லுவான் சொல்லுவான். உண்மையா? எந்த நாளும் உங்களோட ஃபோன் கால் பண்ணி காய்ப்பறா? இன்றைக்கு விஷ் பண்ணிடுறா போய் ஏன் கால் பண்ணேன் போட்டோ யாரு கேட்டு தான் படுத்துது போட்டோ கேட்டதா கால் பண்ணி? தெரிஞ்ச அக்கா ஒரு அவைக்கு போகணும் இல்லை அவங்க கேட்டாங்க. சரி நான் படுத்துட்டீங்க. சரி இது வேற ஏன் சொல்ல விரும்புறீங்களா? அண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்க. சொல்ற இதை விட ஹாப்பி மூமெண்ட் வேற இல்லை இல்லை. ஓகே. அப்ப அந்த சொல்லுங்க. அவங்களாம் சொல்லி இல்லை சொல்றதுக்கு தெரியல. சரி ஓகே. நம்ம இதோட நம்ம முடிப்போம். நம்ம அந்த குட்டி பாபாவை கூப்பிடுவீங்களா? அவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணி தூக்கமா? அப்ப நீங்க ஓப்பன் பண்ணுங்கண்ணா. அடுத்து கொண்டு எவ்வளோ ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க. பிக்சரிங்க அது இந்த 10 குட்டி பாபா குட்டி பாபாவுக்கு வந்திருக்கா கொடுங்க. படியான ஒரு தெரியும் மணிப்பிடிக்க. சரி ஓகே எல்லாம் சரியா? நீ ஓகே வச்சொன்னும் வந்திருக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் வச்சொன்னும் அனுப்பிடுங்க.